ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 விதமான கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ரெக்கார்ட் கிளர்க் கேட்டகரிக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 8த் பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு மாவட்ட வரையா வந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து வரையா வந்து நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு 20 மாவட்டம் பக்கம் வந்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசா வந்து இன்னொரு மாவட்டத்துக்கான பஞ்சாயத்துலேருந்து குடுத்துருக்காங்க. 2 கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஒண்ணு வந்து பாருங்க ரெக்கார்ட் கிளர்க் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அதே மாரி கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுல 2க்குமே டேட் வந்து பார்த்தோன்னா 8த் பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க எதுக்கு வில்லிங்கோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல மேல வந்து பாருங்க ரெக்கார்ட் கிளர்க் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, இந்த இடத்துல வியூன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. இத கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணி தான் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க. இதுல நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க வில்லிங்கா இருந்தாலும் சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேன். நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க வில்லிங்கா இருந்தா அதுக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நான் ரெக்கார்ட் கிளர்க்ன்னு இருக்க பட்சத்துல அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்திலருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க எப்படி நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, கீழ வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கீழயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல குடுத்துருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ வந்து பாருங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, ஃபோட்டோ மேலயும் கீழயும் வர்ற மாரி வந்து ஒரு சைன் ஒண்ணு பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து, உங்களோட ஜெண்டர்ல இருந்து, உங்களோட தந்தை பேர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஸோ உங்களோட முகவரியிலருந்து, ஸோ உங்களோட தொலைபேசி எண், மதம், வகுப்பு, சொந்த மாவட்டம் இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஜெராக்ஸ்ல வந்து உங்களோட சைன் பண்ணி அப்ளிகேஷன் பேக் சைடு நீங்க இணைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லாஸ்ட்டா இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த சீரியல் நம்பர் படி பாருங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, எம்ப்டி போஸ்ட் கவர் 10க்கு 4ங்கிற ஒரு எம்ப்டி போஸ்ட் கவர் ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த கவர்ல வந்து உங்களோட அட்ரஸையும் வந்து எழுதணும். அதே மாரி வந்து ரூ. 30க்கான ஸ்டாம்பையும் ஒட்டணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் எதுக்காக வந்து நீங்க இணைச்சு நீங்க வந்து அனுப்புறீங்கன்னா, ஸோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா வந்து பார்த்தோன்னா, கால் லெட்டர் வந்து பார்த்தோன்னா, நீங்க அனுப்பக்கூடிய அந்த எம்ப்டி போஸ்ட் கவர்ல வந்து ரூ. 30க்கான ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் எழுதியிருப்பீங்க. அந்த கவர் வந்து ரிட்டர்ன் வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த கவர வந்து வச்சு அனுப்ப சொல்றாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி பிளஸ் இந்த போஸ்டல் கவர் இது 3யும் வந்து பார்த்தோன்னா, தனியா வந்து ஒரு போஸ்ட் கவர் வாங்கி, அது எல்லாத்தையும் அதில வந்து நீங்க போட்டு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இங்க வந்து பாருங்க உங்களுக்கு அட்ரஸுமே குடுத்துருக்காங்க மேலேயே. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க. ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், திருப்பேரூர்ன்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து 8த் பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா, நடைபெறும் இடம், தேதி குறித்து வந்து பாருங்க நேர்காணல் கடிதம், கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து பின்னர் வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்றது வந்து பார்த்தோன்னா, நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா தபால் மூலமா கூட நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க ரெக்கார்ட் கிளர்க் கேட்டகரிக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் 15,900லிருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இன சுழற்சி அடிப்படையில வந்து பாருங்க வேக்கன்சி வந்து இங்க குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் ரெக்கார்ட் கிளர்க்குக்கு வந்து 10ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். ஸோ வயது வரம்பு வந்து பாருங்க குறைந்தபட்சம் 18 இருக்கணும். பொதுப்பிரிவா இருந்தா. ஸோ அதிகபட்சமா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பொதுப்பிரிவுக்கு. அதே வந்து நீங்க பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பாருங்க 34 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 37 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க. 8த் பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாரி வந்து பார்த்தோன்னா, அடுத்தடுத்த மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும். உங்க மாவட்டத்தோட பெயர வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.